வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிலிம் பண்டல். ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரது அவரோட கூர்மையான மூளை. எப்பேற்பட்ட சிக்கலான கேஸா இருந்தாலும் அசால்ட்டா சால்வ் பண்ற அந்த கெத்தும் தான். உலகத்திலேயே அவர் தான் மிகப்பெரிய டிடெக்டிவ்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஷெர்லாக் ஹோம்ஸுக்கே தலையை சுத்த வைக்கிற அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு பொண்ணு அவளோட வீட்லயே இருக்கான்ட்டு அப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு தெரியல. ஆமாங்க, அவ தான் ஷெர்லாக் ஹோம்ஸோட சொந்த தங்கச்சியான எனலா ஹோம்ஸ். இன்னைக்கு நம்ம 2020ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஹிட்டான எனலா ஹோம்ஸோட பார்ட் 1 படத்தை தான் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. எனலா ஹோம்ஸோட பார்ட் 3 வந்து இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்றாங்க. அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த பார்ட் 1 பார்ட் 2 பாத்துறலாம். இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இந்த படத்தை நீங்க பாத்துருக்கலாம். அப்படி பார்க்கலனா இப்ப பாத்துருங்க. ஒருவேளை பாத்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க டைம் இருந்தா. சரி, இப்போ வாங்க வளவலன்னு பேசாம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம மில்லி பாபி பிரௌனி தான் சைக்கிளை ஒட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எனலா ஹோம்ஸா நடிச்சிருக்கிறது மில்லி பாபி பிரௌனி தான். அப்ப இந்த படத்துல ஃபோர்த் வால பிரேக் பண்ணி ஏகப்பட்ட வாட்டி பேசுவாங்க. இப்போ அவங்க சொல்றது அவங்களோட ஆரிஜினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ 1984 இங்கிலாந்துல தான் எனலா ஹோம்ஸும் பிறக்கிறாங்க. அப்போ அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே எனலா ஹோம்ஸோட அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் அவளோட 2 அண்ணனான மைக்ராஃப்டும் ஷெர்லாக் ஹோம்ஸும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுல இருந்து எனலா ஹோம்ஸ் அவங்க அம்மா தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க. அதுவும் ரொம்ப டிஃபரெண்டாவே வளர்த்துக்கிட்டு வராங்க. நீ ஸ்கூலுக்கு போய் தான் உன் அறிவை வளர்க்கணும்ட்டு இல்ல, வீட்லயே இருந்து புக்கை படிச்சு உன் அறிவை வளர்த்துக்கோ, கூடவே சண்டை பயிற்சி நான் உனக்கு கொடுக்கறேன், அதை நல்லா கத்துக்கிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேளா வாமா அப்படின்னு அவளை ரொம்ப நல்லாவே வளர்த்துக்கிட்டு வராங்க. அப்போ அப்படியே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எனலா ஹோம்ஸும் வளர்ந்துகிட்டு வரா. இன்னைக்கு அவளுக்கு 16வது பர்த்டே. அப்ப இந்த பர்த்டேக்கு அம்மா என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆவலோட எந்திரிச்சு அம்மான்னு தேடிக்கிட்டு இருந்தா அவளோட அம்மாவை காணோம். அப்ப எங்க போனாங்கன்ட்டு அவளும் வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் அவங்க அம்மா இல்லாததுனால நேத்து அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவங்க அம்மாவும் ஒரு 10-15 பேரோட தனி அறையில ரகசியமா பேசிக்கிட்டு இருந்ததை நோட் பண்றா. ஆனா அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்ற எதுவுமே நம்ம எனலா ஹோம்ஸ்க்கு தெரியாது. அப்போ அப்படியே இப்ப பிரசன்ட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. எங்க போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஏன்னா பல வருஷம் கழிச்சு எனலா ஹோம்ஸோட 2 அண்ணனுங்களுமே இன்னைக்கு தான் வராங்க. அவங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் இப்ப இவளும் போய்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க 2 பேத்தையுமே அவ மீட் பண்றா. அவங்க 2 பேருமே எனலா ஹோம்ஸ கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கும் தான் தங்கச்சியை சின்ன வயசுல பார்த்தது தான் ஞாபகம். அவ இவ்வளவு பெருசா வளர்ந்திருப்பாளான்ட்டுனே அப்பதான் அவங்களும் நோட் பண்றாங்க. நீதான் என் தங்கச்சி எனலா ஹோம்ஸாமா அப்படின்னு. அப்ப என்ன ஒன்னு அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு இப்ப அவங்களோட வீட்டுக்குமே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்குமே ஒண்ணு தெரியுது. வீட்டையும் ஒழுங்கா பராமரிக்கல, எனலா ஹோம்ஸையும் ப்ராப்பரா வளர்க்கல. அவ இப்படியா இருந்தா குட்டிச்சோவரா தண்டமா தான் இருப்பா. அவ அப்படி இருக்க கூடாது. நான் வந்து இனிமேட்டு எனலா ஹோம்ஸ பாத்துக்கிறேன் அப்படின்னு மைக்ராஃப்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு வந்து காணாம போன அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்படி அவங்களோட வேலையை சரிசமமா பிரிச்சதுக்கு அப்புறம் எனலா ஹோம்ஸ்க்கு சுத்தமா இது பிடிக்கல. ஏன்னா எனலா ஹோம்ஸ ஸ்கூலுக்கு அனுப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு ஸ்கூல்ல வேணா, ஸ்கூலுக்கு போனா என்ன அறிவு தானே வரும், அது எனக்கு ஆல்ரெடி இருக்கு, நீங்க வேணா எனக்கு டெஸ்ட் வைங்க, நான் கண்டிப்பா பாஸ் ஆவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இது எதையுமே காதுல வாங்காத அவங்க அண்ணனும் ஒரு ஸ்கூல் டீச்சரை கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த டீச்சரை பார்த்ததும் எனலா ஹோம்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்ட்டு தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அம்மாவை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள இறங்கி அவங்க அம்மா கடைசியா விட்டு போன லெட்டரையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல சில க்ளூவுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எனலா ஹோம்ஸ்க்கும் அவங்க அம்மாக்கும் வார்த்தைகளை வச்சு விளையாடுறதுல ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தான் நான் எங்க போயிருக்கேன்றதை எனலா ஹோம்ஸோட அம்மாவும் வார்த்தைகளை வச்சு விளையாடிட்டு போயிருக்காங்க. அதை கரெக்டா டீகோடும் பண்ணிடுறா, லண்டனுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கு நைட்டு எனலா ஹோம்ஸ் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறா. அப்ப விடிகாலை ஆகிறதுக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடுறா. அங்க லண்டனுக்கு போற டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவளோட கோச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு ராஜா குடும்பத்துல இருந்து வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, தான் பையனை காணோம் அப்படின்னு. அப்போ அதையும் கேட்டுட்டு எனலா ஹோம்ஸும் அவரோட சீட்டுக்கு போய் உட்கார்றா. ட்ரெயினும் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது அவ மேல இருக்கிற பையில இருந்து கிடுகிடு நாடிக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பைக்குள்ள இருந்து ஒரு பையன் வரான். அப்ப யாரா நீ அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட பேரு டெஸ்பெரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அப்பதான் அவளுக்குமே தெரிய வருது, நீ தான் காணோன்ட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்களா, நீ கண்டிப்பா
கண்டிப்பா மாட்டிக்க போற, உன்ன ஒருத்தன் இங்க தேடிக்கிட்டு இருக்கிறான், கண்டிப்பா அவனும் இப்ப வந்துருவான், நீ மாட்டிப்ப, நீ இங்க இருக்கிறத பத்தி என்ன ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு எனோலா ஹோம்ஸ் அந்த இடத்த விட்டு போக பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எனக்காக நீ போகாத, நானே போறேன்ட்டு அவனுமே இப்ப அந்த கோச்சை விட்டு போறான். போனவன் அடுத்த நிமிஷமே தலை தெறிக்க ஓடி வரான். ஆத்தி நீ சொன்ன மாதிரியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப நீ இங்கே இரு, நான் போறேன்ட்டு எனோலா ஹோம்ஸ் அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்ப டெஸ்பெரிய தேடிக்கிட்டு இருக்கிறவன் எனோலா ஹோம்ஸை தாண்டி போயிட்டு அவனையுமே பார்த்து சரமாரியா தாக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்ப டெஸ்பெரியும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். என்ன ரொம்ப சத்தம் வருதே அப்படின்னு இப்ப போய் பார்த்தா வந்தவன் டெஸ்பெரிய கொலை பண்ணதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப எனோலா ஹோம்ஸ் நல்லா யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே காப்பாத்துவோம், பாக்குறதுக்கு பாவமா இருக்கான் அப்படின்னு வந்தவன் கூட எனோலா ஹோம்ஸ் சண்டை போட்டு டெஸ்பெரிய காப்பாத்துறாங்க. அப்ப இவனால ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது, வா இங்க இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வராங்க. அந்த சமயத்துல அவனும் வந்துகிட்டு இருக்கும் போது வேற வழி இல்ல, குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஓடுற ட்ரெயின்ல இருந்து ரெண்டு பேருமே குதிச்சிடுறாங்க. அப்ப அப்படியே இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் காமிக்கிறாங்க. எனோலா ஹோம்ஸ் ஓடி போயிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற மெய்டுமே இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க தான் அவளை காப்பாத்தணும், அவளுக்கு எல்லாமே தெரியும், ஆனா வெளி உலகத்தை பத்தி அவளுக்கு சுத்தமா தெரியாது, அதை அவ அம்மா கத்து கொடுக்கல, நீங்க தான் எப்படியாவது அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திருப்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே டெஸ்பெரியும் எனோலா ஹோம்ஸும் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு வராங்க. இதுக்கு மேல நடக்க முடியாது, இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஃபயர் கேம்ப் போட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக தப்பிக்க பாக்குற, நீ எதுக்காக உன் வீட்டை விட்டு ஓடி வந்த அப்படின்னு. அப்ப எனோலா ஹோம்ஸ் அவன் கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறா, என் பெரிய அண்ணன் என்ன ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த சமயத்துல என் அம்மா வேற இல்ல, என் அம்மாவை தேடிதான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றா. ஆமா நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னதான் ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து சேர்ந்தவனா இருந்தாலும் என்ன ஆர்மில சேர்க்க வைக்க பாக்குறாங்க, எனக்கு ஆர்மினா சுத்தமா பிடிக்காது, அதுதான் நானும் தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அவங்க ரெண்டு பேருமே இப்ப லண்டன் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேணாம், நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ, நான் என் திசையை பாத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு எனோலா ஹோம்ஸ் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம என் அண்ணன் கிட்ட மாட்டிட கூடாது அப்படின்னு அவளோட காஸ்டியூம் மாத்துறா. அதாவது ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்பதான் அவ ஒரு பொண்ணு மாதிரியே தெரியுறா. அப்ப அந்த சமயத்துல இப்போ மைக்ராஃப்டும் ஷெர்லாக் ஹோம்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் முதல்ல என் தங்கச்சியை தேட போறேன், அவளும் அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கா, நான் ரெண்டு பேருமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முதல்ல மைக்ராஃப்ட் மறுத்தாலும் ஒரு கட்டத்துல சரி ஓகே உன் இஷ்டம் என்னமோ பண்ணிக்க அப்படின்னு விட்டுடுறாரு. அப்ப எனோலா ஹோம்ஸ் இப்ப தங்குறதுக்கு ஒரு குப்பையான வீட்டை பிடிச்சிருந்தாலும் இப்போதைக்கு தங்குறதுக்கு ஓகே, எப்படி நம்ம அம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப அவ ஒரு முடிவெடுக்கிறா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த எழுத்தை ஷஃபிள் பண்ணி போட்டு விளையாடுறது ரொம்பவே பிடிக்குமே, அதே மாதிரி இந்த எழுத்தெல்லாம் அவங்க அம்மாக்கு புரியுற மாதிரி ஷஃபிள் பண்ணி போட்டு அதை பேப்பர்ல ஆடுமே கொடுக்கறா. அவங்க அம்மா எந்த பேப்பர் அதிகமா வாசிப்பாங்களோ அந்த பேப்பருக்கெல்லாம் அதுல இருந்து ஏதாச்சும் அம்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல அவளுக்கு இன்னொரு ஐடியாவும் வருது. அதான் எனோலா ஹோம்ஸோட அம்மா அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பதிலுக்கு ஆப்போசிட்ல இருந்து லெட்டர் வரும், அந்த அட்ரஸ் அவளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இப்ப அந்த அட்ரஸுக்கும் போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இப்ப போய் பார்த்தா அங்க ஒரு கராத்தே மாஸ்டர் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே எனோலா ஹோம்ஸ்க்கு ஒரு ஞாபகம் தட்டுது, நீங்க அம்மா கூட அந்த மீட்டிங்ல இருந்தீங்க தானே அப்படின்னு. அப்ப நீ எனோலா ஹோம்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் என் அம்மா எங்க போனாங்க, என் அம்மாவை தேடிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கராத்தே சொல்லித்தரவங்களும் உன் அம்மாவை தேடுறதை விட்டுடு, அவங்க எப்பயுமே தனியா தான் இருக்க ஆசைப்படுவாங்க, அவங்க இந்த உலகத்தை மாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ உன் அம்மாவை தேடுறத கை விட்டுட்டு நீ இந்த லண்டன்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டனா உன்னை நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் இப்போ எனோலா ஹோம்ஸ போக சொல்றாங்க. ஆனா எனோலா ஹோம்ஸ் போற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச சில சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நிக்கிறது கராத்தே மாஸ்டர்ல அவங்க அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காத, மரியாதையே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் எனோலா ஹோம்ஸ் அவங்க தங்கிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்பதான் என் அம்மாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அவளோட மூளைய ரொம்ப கசக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா, என் அம்மா எங்க போயிருக்கலாம் அப்படின்னு. அப்பதான் அவங்க அம்மாவை கடைசி அந்த மீட்டிங்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாங்க. அந்த வார்த்தையை நல்லா ஷஃபிள் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு ஏரியாவோட பேருக்கும் கரெக்ட் ஆகுது. என் அம்மா ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குமே போக ஆரம்பிக்கிறா. அப்போ போய் பார்த்தா அந்த இடம் ஒரு குடோன் மாதிரி இருக்குது. வெளியே ரிப்பனை வச்சு போட்டுருக்கிறதுனால இது என்ன ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு அந்த பூட்டை உடைச்சு உள்ளயுமே போறா. அப்போதான் அந்த இடம் ஒரு வெடிமருந்து குடோன் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே கண்டிப்பா இது தான் அம்மாவோடது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா என்னோட ஹோம்ஸ் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா இந்த மாதிரி வெடிமருந்த வச்சு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப அம்மா இவ்வளவு நாள யாரு என்னன்னு தெரியாம நம்ம இருக்கமே, என் அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒன்னும் புரியாம இருந்துகிட்டு இருக்கும் போது ட்ரெயின்ல டெஸ்பெரிய ஒருத்தன் கொல்லணும்னு வந்துகிட்டு இருந்தால அவன் என்னோட ஹோம்ஸ கண்டுபிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்ல அவன் எங்க இருக்கான், எதுக்காக காப்பாத்துன அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோனுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது, அதனால தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே
தண்ணியில முக்கி கொலை பண்ணவே அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினையும் செத்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னலா ஹோம்ஸ் அவளோட ரூம்ல உட்காந்து நல்லா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ நம்ம என்ன பண்றது, தான் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதா இல்ல டெஸ்பெரியை காப்பாத்துறதா அப்படின்னு. அப்பதான் ஹெனோலா ஹோம்ஸ் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா சொன்ன சில வார்த்தைகளும் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஹெனோலா ஹோம்ஸ் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சிருப்பா. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிருப்பாங்க, உன்னால முடியினா மட்டும் காப்பாத்து, உன் உயிரை கொடுத்துதான் நீ மத்தவங்களை காப்பாத்தணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்லிருப்பாங்க. ஆனா என்னோட ஹோம்ஸ்க்கு எல்லா உயிரையும் காப்பாத்தணும்ட்டு தான் எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. அதே முடிவை தான் இப்பயும் எடுக்கிறா. தன்னோட அம்மாவை அப்புறமா கண்டுபிடிச்சுக்கிறேன், முதல்ல டெஸ்பெரியை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கான வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு முதல்ல இப்ப என்ன பண்றான்னா தன்னை ஒரு விதவ மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு டெஸ்பெரியோட அரண்மனைக்குள்ளேயுமே போய்கிட்டு இருக்கா. ஏன்னா நார்மலா போனா உள்ள விட மாட்டாங்க, இவ ஏதோ பரிதாப நிலையில இருக்கா, அதனாலயாவது நம்மள உள்ள விடுவாங்கன்ட்டு தான் இப்போ என்னோட ஹோம்ஸ் அந்த அரண்மனைக்குள்ள போறா. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா டெஸ்பெரியோட பாட்டியும் அம்மாவும் அங்க தார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னோட ஹோம்ஸ் போன உடனே உண்மையை உடைச்சிடுறா. நான் வந்து ஒரு டிடெக்டிவ், ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட், அவர் உங்க கேஸ் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஸ்காட்லாந்துல இருந்து வந்த இன்னொரு டிடெக்டிவ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு அசிஸ்டன்டே கிடையாது, யாரை ஏமாத்த பாக்குற ஊர் களவானி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய போட்டியே உருவாகுது. ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி உனக்கு ரொம்ப தெரியுமா, எனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்ட்டு. இது டெஸ்பெரியோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க ரெண்டு பேர் உதவியும் வேணாம், நீங்க கிளம்புங்க, என் பையனை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அதனால அந்த ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்தவனுமே போயிடுறான். ஆனா என்னோட ஹோம்ஸ் எப்படியாவது நான் அவனை கண்டுபிடிச்சே தீருவான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க செடியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நான் $5 தரேன், உன்னோட ட்ரெஸ் எனக்கு தருவியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையனுமே ட்ரெஸ்ஸை கலட்டி கொடுத்துடுறான். அப்ப டெஸ்பெரி அரண்மனையை விட்டு வெளியே வந்தா எந்த பக்கமா அதிகமா போவாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் ஒரு பக்கத்தை கை நீட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமா போகலாம் அப்படின்னு ஹெனோலா ஹோம்ஸும் அந்த பையன் காமிச்ச திசையில போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே ஊருக்குள்ள அந்த கராத்தே மாஸ்டர் இருந்தாங்கல்ல, அவங்களோட டீ ஷாப் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு, என் அம்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க வந்து உன் அம்மாவை தெரியும், ஆனா உன் அம்மாவை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உன் தங்கச்சி இங்க வந்தா இதே கேள்வியை தான் கேட்டா, அவகிட்டயே நான் இதே தான் பதில் சொல்லி அனுப்புனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப என் தங்கச்சி இங்க வந்தாளா, அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியாது, ஆனா உன் உதவி அவளுக்கு தேவைன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ மைக்ராஃப்ட் ஒரு பார்பர்ல இருந்துகிட்டு இருக்கும் போது ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்த அந்த டிடெக்டிவும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மைக்ராஃப்ட் வந்து இவர்கிட்ட என் தங்கச்சியை காணும், அவளை தேடி கண்டுபிடின்ட்டு ஆல்ரெடி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அப்ப நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை ஒரு அரண்மனையில பார்த்தேன், ஆனா அவ கண்டிப்பா உங்க தங்கச்சியே இருக்க மாட்டா, அவ ரொம்ப அடக்கொடக்கமாவே இருப்பா, நீங்க சொன்ன மாதிரி அவ வாழலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ கடைசியா எங்க போனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்காக அந்த பொண்ணை தேடுறீங்க, நீங்களும் அந்த பொண்ணை தேட போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, நான் ஆல்ரெடி அந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவதான் உன் தங்கச்சியா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் ஆமாங்கிறாரு. சரி ஓகே, நீ என் தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சனா நான் உனக்கு அதிகமான பணம் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ்மே உடனடியா இப்போ என்னோட ஹோம்ஸை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாரு. அப்ப இப்போ என்னோட ஹோம்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு காட்டு வழியில நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மரமுமே சாஞ்சு கிடக்குது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகமும் வருது, இதைத்தானே டெஸ்பெரி சொன்னா என் மேல ஒரு மரம் விழற மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் பொழைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த மரத்தை பார்த்தா தற்செயலா விழுந்த மாதிரி தெரியல, யாரோ வேணும்னே வெட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தா ஒரு மரத்து மேல ஒரு சின்ன ஹிடன் பிளேஸ் இருக்குது. அப்ப இதுதான் அவன் தங்கிக்கிட்டு இருந்த இடமா அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க சில மேப்புமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த மேப்ல எல்லாமே தப்பான இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கான். நான் தப்பிச்சு போனா அடுத்து எங்கெங்க போவன்ற மாதிரி. அதுல ஒரு இடமா தான் அந்த குடோ ஒண்ணு இருந்திருக்கு. இந்த மேப்பை பார்த்துட்டு தான் அந்த கொலகாரனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினியா அவன் கிட்ட மாட்டி ஒரு படாத பாடே பட்டிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு புக் பேஜ்லயும் பூவையும் இருக்கிறத நோட் பண்றான். இது எதுக்கு சம்பந்தமே இல்லாம பூ இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல டெஸ்பெரியோட பாட்டியுமே வந்துடுறாங்க. பாட்டிக்கு இந்த இடம் ஆல்ரெடி தெரியும் போல. இப்ப பாட்டிக்கிட்டயுமே என்னோட ஹோம்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஒரு பெரிய ராஜ குடும்பம், சொல்ல போனா இந்த லண்டனையே நாங்க தான் கிஃப்டா கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓகே, சமூகம் பெரிய இடம் தான் போலேன்னு என்னோட ஹோம்ஸும் வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பாருமா, நீ எனக்கு முன்னாடி என் பேரனை பார்த்தா இதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிட்டு உன் பாட்டி உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்கன்றத மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டியும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ என்னோட ஹோம்ஸ் டெஸ்பெரி எங்க இருப்பான்றத கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. அப்பதான் அந்த பூ அவளுக்கு ஞாபகம் வருது. ஓகே, பைபிளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் போல, லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய பூ மார்க்கெட்ல தான் அவன் இருப்பான்ற ஒரு கெஸ்ல லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய பூ மார்க்கெட்டுக்கு என்னோட ஹோம்ஸ் வந்து பாக்குறா. பார்த்தா டெஸ்பெரி இந்த இடத்துல தார்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப டெஸ்பெரிய பார்த்ததும் அவன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு
இருக்கிறாங்க, இந்த மாதிரி நீ பெரிய ஆபத்துல இருக்க, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன். சோ இப்ப எதுவும் பேச வேணாம், வா என்னோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு இப்ப எனோலா ஹோம்ஸும் டெஸ்பெரியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போஸ்டர்ல எனோலா ஹோம்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கு. கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தருவோன்ட்டும் போட்டிருக்கு. அப்ப எனோலா ஹோம்ஸும் டெஸ்பெரியும் அவங்களோட ரூம்ல இருந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சு போயிடுது. அப்ப இந்த ரூமோட ஓனர் பொம்பளையும் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்த அந்த டிடெக்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியா எனோலா ஹோம்ஸ் இருக்கிற அந்த ரூமையும் கண்டுபிடிச்சு இப்ப கதவையும் உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தெரிஞ்ச எனோலா ஹோம்ஸ் டோரை லாக் பண்ணி இப்ப டேபிள வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல டெஸ்பெரிய ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதை கேட்ட டெஸ்பெரியும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு தான் ஆபத்து, நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்ட டெஸ்பெரியும் சரி ஓகே நீ பாத்து இரு, நான் தப்பிச்சு போறேன் அப்படின்னு அவனும் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகிடுறான். அப்ப டெஸ்பெரி தப்பிச்சுட்டான் அப்படின்னு எனோலா ஹோம்ஸ் சரண்டர் ஆகிடுறான். எனக்கு அவ வேணாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு இப்ப எனோலா ஹோம்ஸ் அப்படியே பிடிச்சி அவங்க பெரிய அண்ணங்கிட்டையும் ஒப்படைச்சிடுறாங்க. அவரும் எனோலா ஹோம்ஸ பார்த்து பயங்கரமா கத்தி திட்டிக்கிட்டு அடுத்த நாளே அந்த ஸ்கூல்லயும் கொண்டு போய் சேர்த்துடுறாரு. அப்ப அந்த ஸ்கூல்ல எப்படி ப்ராப்பரா நடக்கணும், எப்படி சிரிக்கணும், பொது இடத்துல எப்படி பேசணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே நம்ம எனோலா ஹோம்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்ப என்னடா நம்மளை இப்படி சித்திரவதை பண்றாங்களே, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எனோலா ஹோம்ஸ பாக்குறதுக்காக ஷெர்லா ஹோம்ஸும் வந்திருக்காரு. அப்ப இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு எனோலா ஹோம்ஸும் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஷெர்லா ஹோம்ஸுக்கு தான் மேல பாசம் இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா எனோலா ஹோம்ஸுக்கும் தெரிய வருது. அப்போ உன்னை மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா பெரிய அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறான், நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு, கொஞ்ச நாள்ல இந்த ஸ்கூல் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலை விட்டு தாராளமா வெளியே வந்து ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஷெர்லாக் ஹோம்ஸும் எனோலா ஹோம்ஸ் வந்து சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு எலிபொம்மையும் கொடுக்கறாரு. இது என்கிட்ட தான் பத்திரமா இருந்துச்சு, இனிமேட்டு இதை பத்திரமா நீ வச்சுக்கோ, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு. அப்ப அந்த எலிபொம்மையை எமோஷனலா வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு முன்னாடியே ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட இருந்த நியூஸ் பேப்பரை வாங்கி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கா, அதுல ஏதாவது தான் அம்மாவை பத்தி க்ளூ கிடைக்குதா அப்படின்னு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இப்ப பொறுமையா அந்த நியூஸ் பேப்பரை படிக்கும் போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் எனோலா ஹோம்ஸுக்கு தெரிய வருது. அதான் டெஸ்பெரி ராஜா பதவி ஏற்காம போனதுனால இப்ப அந்த பதவி வந்து அவரோட மாமாக்கு போகுது அப்படின்னு. அப்ப அந்த ராஜா பதவி மட்டும் டெஸ்பெரியோட மாமாக்கு போச்சுன்னா அவரோட சொத்து முழுக்க அந்த மாமாக்கு தான் வரும். அப்ப இதுக்காக தான் டெஸ்பெரிய கொல்ல பாக்குறாங்களா அப்படின்னு எனோலா ஹோம்ஸ் யோசிச்சுக்கிட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்பதான் டெஸ்பெரியும் எனோலா ஹோம்ஸ காப்பாத்துறதுக்காகவே ஒரு கொரியர் பாய் மாதிரி வந்துகிட்டு அங்க இருக்கிற டீச்சர் கண்ணுல மண்ணை தூவி எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் அந்த டீச்சரோட வண்டிலேயே எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. தப்பிச்சு வர்றதுக்கு முன்னாடி அந்த டீச்சருக்கு ஒரு பல்பையும் கொடுத்துட்டு வந்திருப்பா. அது என்னதுன்னு பார்த்தா மைக்ராஃப்ட்டுக்கும் இந்த டீச்சருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்க பண்ணிக்கிட்டு ஓடி வந்திருப்பா. அப்ப இப்ப ரெண்டு பேரும் அந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது இப்ப லெப்ட் ரைட்னு ரெண்டா பாதை பிரியுது. லெப்ட்டுக்கு போனா லண்டனுக்கு போகலாம், ரைட்டுக்கு போனா இந்த பையனோட வீட்டுக்கு போகலாம். அப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியாம எனோலா ஹோம்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு தெளிவான முடிவையும் எடுக்கிறா. இந்த பையனோட வீட்டுக்கு போறது. டெஸ்பெரிய யாரோ வேணும்னு கொல்ல பாக்குறாங்க. எதுக்காகனா உன் பதவிக்காகவும் உன் சொத்துக்காகவும் தான். அது யாரு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு இப்ப டெஸ்பெரியோட அரண்மனைக்கும் போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்தது ராத்திரி நேரமா இருந்ததுனால அந்த அரண்மனை முழுக்க இருட்டாதான் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே டெஸ்பெரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்பயுமே இந்த அரண்மனை இப்படி இருக்காது, ராத்திரி நேரம் கூட ஜொலிச்சுக்கிட்டு தானே இருக்கும், இங்க இருந்த ஆட்கள்ல எங்க போனாங்க அப்படின்னு அவனுக்கு புரியாமே பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ட்ரெயின்ல ஒருத்தன் கொல்ல வந்தால அவன் தான் இந்த இடத்துக்கு வந்து துப்பாக்கியால இப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த துப்பாக்கில இருந்து இப்ப எஸ்கேப் ஆகி ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கிட்ட நம்ம ஓடுறது, திருப்பி அடிக்கணும் அப்படின்ட்டு எனோலா ஹோம்ஸ் இப்ப டைரக்டா சண்டைக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சண்டை ரொம்ப தீவிரமா இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த சண்டையில எனோலா ஹோம்ஸ் ஜெயிச்சிடுறா. அதாவது ஆப்போசிட்ல இருந்தவனை தலையிலே அடிச்சு கொன்னுடுறா. அப்ப இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பாட்டியும் வராங்க. அந்த பாட்டி கீழே கிடக்கிற அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னோட பேரனையே சுட்டு கொன்னுடுறாங்க. இதை பார்த்து எனோலா ஹோம்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ட்டு ரொம்ப ஷாக்கிங்கா அந்த பாட்டி கிட்ட கேட்டதுக்கு அந்த பாட்டியும் ஈவலா எல்லாமே என் நாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தன்னோட காதல அங்க இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு டெஸ்பெரி கிட்டையும் எனோலா ஹோம்ஸ் ஓடி வராங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரிய வருது தன்னோட காதல என்ன சாகல அப்படின்னு. பார்த்தா அவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டிருக்கான். இப்ப அந்த பாட்டி கிட்ட இருந்த கண்லயும் புல்லட் தீந்துருது. டெஸ்பெரி இப்ப எந்திரிச்சுன்னு தன்னோட பாட்டிய பார்க்கும் போது இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் இந்த பாட்டி எதுக்காக தன்னோட பேரனையே கொல்ல பாத்திருக்காங்கன்னா இங்கிலாந்து வந்து மன்னராட்சியில இருந்து மக்களாட்சிக்கு மாறுற காலகட்டமும் அதுவாதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. தான் பேரை இந்த மாதிரி ராஜாவா இருந்தா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தினால இத மக்களாட்சியா மாத்திருவான், அது அப்படி இருக்க கூடாதுன்ட்டு தான் உன் மாமாவே நான் ராஜாவாக்க பாக்குறேன், அவ இருந்தா மன்னராட்சியிலே தொடர்ந்துகிட்டு இருப்பான்
இருப்பான் அப்படின்ட்டு தான் ஒரு கீழ்த்தரமான புத்தியில தான் பேரனைய கொல்ல பாத்திருக்காங்க. அப்ப இதுக்கு மேல நீ எதையும் புடுங்க முடியாது, உன்னை அரெஸ்ட் பண்ற அப்படின்னு அந்த கிழவியையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க பார்த்தா அந்த டிடெக்டிவ் இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா இந்த டிடெக்டிவ் போலீஸாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்ப புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டெஸ்பெரிய காணோன்ட்டு எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, அவங்க அப்பா அம்மாவும் மர்மமான முறையில இறந்து போயிட்டதா சொன்னாங்க. இப்போ நான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாமே பண்ணது அந்த பாட்டின்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த டிடெக்டிவ் இப்ப ஆச்சரியமே கேக்குறாரு, உனக்கு முன்னாடியே உன் தங்கச்சி வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டா, இது என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் தங்கச்சியை நினைச்சு அப்படியே பெருமைப்பட்டுக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படியே நடந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டெஸ்பெரி வந்து இப்போ ஒரு எலெக்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கிறான். இப்போ அதுக்கான ஓட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் நம்ம எனோலா ஹோம்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப டெஸ்பெரி வந்து ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என் கூடயே இருந்துடுறியா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் அதான் ஆசை, ஆனா என் 2 அண்ணனை போலயே எனக்குன்னு ஒரு தனியான பதையை உருவாக்கிக்கிட்டு அடுத்ததான் நான் உன் கூட வரேன், அது வர நான் உன் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்ப ரோட்ல ஒருத்தர் பேப்பர் வித்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேப்பர் வாங்கி இன்னைக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு க்ளூ சிக்குது. அதுதான் அந்த பேப்பர்ல இருக்கிற சில லெட்டர்ஸ் டீகோட் பண்ணி ஒரு ஏரியாவோட பேருமே வருது. அந்த பேரை பார்த்த உடனே எனோலா ஹோம்ஸ்க்கு ஒரு மாதிரி புரியல, எங்க அம்மா இவ்வளவு ஈஸியாலாம் க்ளூ தர மாட்டாங்களே, ஒருவேளை இது என் அண்ணனோட ஷெர்லாக் ஹோம்ஸோட வேலையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் போய் பாப்போம் அப்படின்னு மாறுவேஷத்திலயும் அங்க போறா. பார்த்தா நம்ம ஹீரோயினி நினைச்ச மாதிரியே இது ஷெர்லாக் ஹோம்ஸோட வேலை தான். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல தங்கச்சி ஆர்வமா பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துதான் இந்த ஐடியாவும் பண்ணிருக்காரு. அப்ப அவ வரமாட்டான்ட்டு அவங்க 2 அண்ணனும் அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒன்னத்தை நோட் பண்றாரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த குட்டி எலி பொம்மை இருக்குது. அப்ப தங்கச்சி இங்கதான் இருக்கிறா, நமக்கே விளையாட்டு காட்டுறா, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினியை பார்த்தா பேப்பர் பாய் சேல் பண்ற மாதிரி அந்த இடத்துல மார்வேஷத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவ புதுசா தங்கிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கும் வரா. ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க, உனக்காக ஒருத்தவங்க ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எனோலா ஹோம்ஸுக்கு தான் அம்மாவை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துகிட்டு இருக்கு, நீ எப்படிமா இங்க அப்படின்னு. அப்ப நான் வந்து இந்த ஆணாதிக்கம் செலுத்துற இந்த உலகத்துல பெண்களுக்காக ஏதாவது போராட முடியுமான்ட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்துல தான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இண்டிபெண்டா வரணும்ட்டு தான் நான் சில கேம் ஆடினேன். ஆனா இப்ப எனக்கு உன்னை பத்தி எந்த கவலையுமே கிடையாது, ஏன்னா நீ இவ்வளவு கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்க, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீயும் 2 அண்ணனை போலயே இனிமேட்டு தனியா ஃப்ரீடமா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் இதை கேட்டு நம்ம என்னோட ஹோம்ஸ்க்கு ரொம்ப பெருமையா இருக்குது, தான் அம்மா நம்மளை பாராட்டுறாங்களே அப்படின்னு. அப்ப இப்ப இருந்து தனக்கான பாதைய தானே உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவளும் தான் அண்ணனை போலயே ஒரு சிறந்த டிடெக்டிவா இருக்கணும்ட்டு அவளோட பயணத்தை தொடர்றா. அப்படியே இந்த படத்தை இப்ப முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிடெக்டிவ் படம்லாம் பாக்குற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்லயுமே சொல்லிடுங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கூடிய சீக்கிரம் எனோலா ஹோம்ஸோட பார்ட் 2 பார்க்கலாம். Have a great day.